ஃபாலிகுலர் ஸ்டடி பத்தி நிறைய பேர் கேட்டிருந்தாங்கல்ல மலர். ஆமா மேம். அதை பத்தி பேசலாமா? ஓகே மேம். ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டடி அடி வழியா தான் பார்ப்போம். முதல்ல பீரியட்ஸ் 3வது நாள் பார்ப்போம். இந்த ஓவரிஸ் எப்படி இருக்கு, அதுல ஏதாச்சும் நீர் கட்டி இருக்கான்னு பார்த்து வச்சுப்போம். அடுத்து பேஷண்ட்டை 10வது நாள் வர சொல்லுவோம். பட் அந்த இதுக்கு போறதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஓவரிஸ் இந்த ப்ராசஸ்க்கு எப்படி ரெடி ஆச்சுன்னு ஒரு குட்டி ஃபிளாஷ்பேக் பார்க்கலாமா? ஓகே மேம். ஸோ பீரியட்ஸ் வரதுக்கு முன்னாடி என்ன ஆகும்னா, நம்ம ஓவரியில குட்டி குட்டி ஃபாலிகல்ஸ், அதாவது ஒரு 3ல இருந்து ஒரு 11 ஃபாலிகல்ஸ் ரெக்ரூட் ஆகும். நம்ம ஆர்மியில எப்படி சோல்ஜர்ஸை ரெக்ரூட் பண்ணுவோமோ அந்த மாதிரி ரெக்ரூட் ஆகும் அடுத்த சைக்கிளுக்கு ஃபாலிகுலா டெவலப் ஆகுறதுக்காக. பீரியட்ஸ் 5th to 7th டே இந்த 11 ஃபாலிகல்ஸ் செலக்ட் ஆயிருக்கு இல்லையா, அதுல இருந்து ஒரு ஃபாலிகல் சொல்லும் நான் தான் டாமினன்ட் ஃபாலிகல் ஆக போறேன். இந்த ப்ராசஸ் பேர் டாமினன்ஸ். ஸோ ஒரு ஃபாலிக்கல் மட்டும் பெருசா வளர ஆரம்பிக்கும். இந்த ஃபாலிக்கல் வளர ஆரம்பிக்கும் போது என்ன ஆகும்னா, மற்ற ஃபாலிக்கல் எல்லாம் வழி விட்டு ரிக்ரெஸ் ஆயிடும். ஸோ ஒரு ஃபாலிக்கல் அழகா வளரும். இந்த ஃபாலிக்கல் ஒரு நாளைக்கு 2 to 3 mm வளரும். 17 to 24 mm வரைக்கும் வளரும். அதுதான் நம்ம மெச்சூர்ட் ஃபாலிக்கல்னு சொல்லுவோம். ஸோ இப்போ நம்ம டே 10லேருந்து பார்ப்போம். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பார்ப்போம். எப்போ இந்த ஃபாலிக்கல் ஒரு 17 mmக்கு வருதோ அப்போ டெய்லியும் பார்ப்போம். இந்த ஃபாலிக்கல் எப்படி இருக்கும்னா, ஒரு பலூன் மாதிரி இருக்கும். அழகா ரவுண்டா, நல்ல மார்ஜின்ஸ் எல்லாம் வெல் டிஃபைன்டா உள்ள கிளியர் ஃப்ளூயிடோட இருக்கும். எப்போ வரைக்கும் பார்ப்போம்னா, இந்த ஃபாலிக்கல் உடைஞ்சு அதுல எக் ரிலீஸ் ஆகுறது வரைக்கும் பார்ப்போம். எக் அல்ட்ராசவுண்ட்ல தெரியாது, பட் இந்த ஃபாலிக்கல் ரப்சர் ஆகி அப்படி கொலாப்ஸ் ஆகுறது தெரியும். இதோட சேர்த்து நம்ம யூட்ரஸோட லைனிங் இருக்கு இல்லையா, அதையும் 3வது நாள்லேருந்து அந்த ஃபாலிக்கல் ரப்சர் ஆகுற வரைக்கும் என்ன சைஸ்ல இருக்கு அந்த திக்னஸையும் மென்ஷன் பண்ணுவோம். இதுதான் ஃபாலிகுலர் ஸ்டடி.